உலகம் உங்களை ஒடுக்க நினைக்கும். இந்த உலகம் உங்களை தள்ள நினைக்கும். இந்த உலகம் உங்களை வஞ்சிக்க நினைக்கும். உலகத்துடைய நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் கூனி குறுகி ஏதோ ஒரு ஓரத்துல போய் அமர்ந்து நீங்கள் சோர்வடைய வேண்டும், நீங்கள் காயப்பட வேண்டும், நீங்கள் அழ வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு உங்களை குறித்த ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். நீ உடைக்கப்பட்ட சூழ்நிலையில, நீ தள்ளப்பட்ட நிலைமையில, நீ வாழ்க்கையில எதற்கும் பிரயோஜனம் இல்லாதிருந்த நிலைமையில இயேசு உன்னை உயர்த்தி, உன்னை அழகு பார்த்து, உன்னை விசேஷித்த பாத்திரமாய், உன்னை அவருக்கென்று விலைக்கிரயமாய் அவருடைய ஜீவனை தந்து அந்த கல்வாரி சிலுவையிலே உன்னை மீட்டெடுத்திருக்கிறார். நீ ராஜரிகமான ஆசாரிய கூட்டம். நீங்கள் அப்பாவுடைய பிள்ளைகள். நீங்கள் கூனி குறுகி ஓரத்தில் உட்காருவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. அங்கிருந்து எழுந்து தேவ சமூகத்திற்கு வந்து நீங்கள் எழும்பி பிரகாசிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எந்த இடத்துல முடியாது என்று நினைத்தீங்களோ, எந்த இடத்துல கூடாது என்று நினைத்தீங்களோ, அந்த இடத்துல கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சு ஆண்டவர் உங்களை அபிஷேகித்து நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களை தான் பயன்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவாலே உங்களை பயன்படுத்த முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான். இயேசப்பா என்னை பயன்படுத்தும் என்று கேட்கும் போது உங்களை ஒரு கருவியாய் அவர் எடுத்து பயன்படுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை விதமான பிரச்சனை நமக்கு முன்பாக எழும்பினாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய போகிறது. நீங்க விசுவாசித்தீங்கன்னா நீங்க ஆமேன்னு சொல்லுங்க, அப்படியே ஆகும். உங்கள் தலையின் மேலே அவர் விசேஷித்த அபிஷேக தைலத்தை ஊற்றி இருக்கிறார். நீங்க அதற்கேற்ற பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்க. பிசாசு வைக்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா.